மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயங்கள் ஆண்களுக்கு ஏற்படுகின்ற ப்ரீமெச்சுவர் எஜாகுலேஷன் அல்லது விந்து முந்துதல், இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், ஆண்குறி விரைப்படையாத தன்மை, அவற்றுக்குரிய காரணங்களையும் ஏற்படுகின்ற விளைவுகளையும் பற்றித்தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் அன்பர்கள் 0094 777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் அன்பர்கள் 0777 35 62 45 மூலமாக தொடர்பு கொள்ள முடியும். இன்னும் ஒரு முக்கியமான போன முறை நிகழ்ச்சியிலே நாங்கள் ஓரோஜெனிட்டல் செக்ஸை பற்றி நாங்கள் பார்த்துள்ளோம். அதாவது வாய்வழி புணர்ச்சி அல்லது பெண்ணினுடைய யோனி பகுதியை சுவைப்பது போன்ற விடயங்களை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதில் மிக முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால், இதன் மூலமாக அதாவது எங்களுடைய நம்பிக்கையான ஒரு துணையுடன் அல்லது எங்களுடைய மனைவியுடன் நாங்கள் இந்த ஓரோஜெனிட்டல் செக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற வாய்வழி இந்த புணர்ச்சியை நாங்கள் செய்கின்ற போது ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரு நம்பிக்கையற்ற ஒருவருடன் இந்த வாய் வழி புணர்ச்சியை நாங்கள் மேற்கொள்ளுகின்ற போது பலதரப்பட்ட பாலியல் நோய்கள் பரவக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. இதுதான் இங்கே இருக்கின்ற ஒரு பாரதூரமான ஒரு பிரச்சனை. ஏனெனில் அதாவது ஹெர்பீஸ் என்று சொல்லப்படுகின்ற ஹெர்பீஸ் சிம்ப்ளெக்ஸ் அல்லது ஜெனிட்டல் ஹெர்பீஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஹெர்பீஸ் எனப்படுகின்ற ஒரு வைரஸ் நோயானது இந்த ஓரோஜெனிட்டல் மூலமாக பெண்ணினுடைய யோனி பகுதி அல்லது வெஜைனாவிலே இருந்து ஆணினுடைய வாய்ப்பகுதிக்கு தொற்றில் அடையக்கூடிய ஒரு பிரச்சனை எங்களுக்கு இருக்கிறது. எனவே இதன் காரணமாகத்தான் நாங்கள் இந்த ஓரோஜெனிட்டல் செக்ஸை மேற்கொள்ளுகின்ற போது எப்போதும் ஒரு நம்பிக்கையான ஒரு துணையுடன் தான் அல்லது உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு பெண் துணையுடன் அல்லது உங்களுடைய மனைவியுடன் தான் இப்படிப்பட்ட இந்த ஓரோஜெனிட்டல் செக்ஸை நாங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம். இல்லாவிட்டால் உங்களுக்கு இந்த ஜெனிட்டல் ஹெர்பீஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஹெர்பீஸ் வைரஸ் நோயானது பரவக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னொரு பிரச்சனை இருக்கின்றது என்னவென்றால், உண்மையாக சில கலாச்சாரங்களிலே ஒன்றை விட்டு ஒரு நாள், அதாவது ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் அவர்கள் இந்த யோனி பகுதியில் இருக்கிற அல்லது ஆண்குறி பகுதியில் இருக்கின்ற மயிர்களை, அதை பியூபிக் ஹேர் என்று சொல்லுவோம், மயிர்களை வெட்டுகின்ற ஒரு கலாச்சாரம் அகற்றுகின்ற ஒரு கலாச்சாரம் இருக்கின்றது. ஆனால் பல கலாச்சாரங்களே அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இல்லை. மிக முக்கியமாக இந்த நிகழ்ச்சியை பெண்கள் யாராவது கேட்டுக்கொண்டிருந்தால் உங்களுடைய ஆண் துணைக்கோ அல்லது உங்களுடைய கணவருக்கோ நான் முதலிலே குறிப்பிட்டது போல இந்த ப்ரீமெச்சுவர் எஜாகுலேஷன் அல்லது இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அல்லது அவருக்கு உணர்ச்சி ஏற்படாத ஒரு தன்மை இருக்குமாக இருந்தால் உங்களுடைய இந்த பியூபிக் ஹேர் என்று சொல்லப்படுகிற இந்த யோனி பகுதியில் இருக்கின்ற மயிர்களை நீங்கள் அகற்றுகின்ற போது அந்த யோனி பகுதிகளை அவர் மயிர் இல்லாமல் பார்க்கின்ற போது அவருக்கு ஒரு பாலியல் கிளர்ச்சி அல்லது பாலியல் உந்துதல் அல்லது ஒரு செக்ஷுவல் டிசையர் என்று சொல்லுவோம் ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. எனவே இது எங்களை போன்ற நாடுகளிலே பல பெண்களுக்கு இது விளங்குவது மிக குறைவாக இருக்கின்றது. ஆனால் இப்போது பலதரப்பட்ட இந்த சமூக இணையதளங்களிலே பார்த்து அவர்கள் இதை மிகவும் இப்போது கொஞ்சம் இவ்வளவு காலம் அவ்வளவு பிரபலியமாக இருக்கவில்லை. ஆனால் இப்போது இந்த சமூக இணையதளங்களிலே பார்த்து அவர்கள் இதை இப்போது ஒரு விடயமாக எடுத்துக்கொள்கிறார்கள். எனவே இது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம். ஏனெனில் நான் முதலிலே சொன்னது போல ஒரு பெண்ணுக்கு மிக முக்கியமாக இந்த ஆர்காசமானது ஓரோஜெனிட்டல் செக்ஸ், அதாவது வாய்வழி புணர்ச்சி, அதாவது ஆண்கள் தங்களுடைய வாயின் மூலமாக நாக்கின் மூலமாக பெண்ணினுடைய யோனி பகுதியிலே தடவி கொடுக்கின்ற போது வருடுகின்ற போது ஏற்படுகின்ற உணர்ச்சியானது மிகவும் உன்னதமானது. இதை அனுபவிக்காத ஒருவருக்கு இந்த உணர்ச்சியை பற்றிய விவரம் ஒன்றுமே தெரியாது. ஆனால் இது ஒரு தரம் 2 தரம் அனுபவித்து பார்த்தால் அதன் மூலமாக ஏற்படுகின்ற இந்த ஆர்காசம் என்று சொல்லப்பட்ட உச்சக்கட்டத்தினுடைய அந்த மகிழ்ச்சியை அல்லது கிளர்ச்சியை அந்த பெண்களினாலே உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒரு முறை இப்படியான ஒரு உணர்வுகள் ஏற்படுமாக இருந்தால் மீண்டும் மீண்டும் பெண்கள் அதை விரும்புவார்கள்.
எனவே இந்த உணர்ச்சி கிளம்பல் அல்லது இந்த செக்ஷுவல் டிசையர் அல்லது பாலியல் கிளர்ச்சி ஏற்படுவதற்கு இந்த பெண்களினுடைய யோனி பகுதியிலே இந்த ஹேர் பியூபிக் ஹேர் என்று சொல்லப்படும் மைகள் இல்லாத ஒரு நிலைமை இருக்க வேண்டும். இது மிகவும் முக்கியமானது. என்றபடியினாலே சில கலாச்சாரங்களில் சொல்வது போல ஒன்றை விட்டு ஒரு நாளைக்கு அவர்கள் தங்களுடைய இந்த மயிர்களை அகற்றுவதன் மூலமாக இந்த அவர்களுடைய இந்த பர்சனல் பார்ட்ஸ் சொல்லுவோம், ஜெனிட்டல் பார்ட்ஸ் சொல்லுவோம், அல்லது யோனி பகுதியில் இருக்கின்ற இந்த மயிர்களை அகற்றுவதன் மூலமாக ஆண்களுக்கு மிக இலகுவாக கிளர்ச்சி ஏற்படுத்துவதை நாங்கள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த ஏற்பட்ட இந்த கிளர்ச்சியானது பல பேர் என்னுடன் தொடர்பு கொண்டு சொல்லுகின்ற விடயங்கள் என்னவென்றால், கூடுதலான நேரம் எங்களுக்கு உணர்ச்சி இடையாது, 1 நிமிஷத்துக்குள்ள அல்லது 45 செகண்டுக்குள்ள 1.5 நிமிடங்களுக்குள்ளேயே கிளர்ச்சி அப்படியே இல்லாமல் போய்விடுகிறது, எங்களுக்கு 1.5 நிமிடங்களுக்குள்ளேயே உச்சக்கட்டம் ஏற்பட்டு விந்து வெளியேறி விடுகிறது என்ற பிரச்சனை தான் பல ஆண்களுக்கு இருக்கிறது. எனவே இந்த யோனி பகுதியை, பெண்களுடைய யோனி பகுதியை மயிர்கள் இல்லாமல் ஒரு ஆண் பார்க்கின்ற போது அதன் மூலமாக இந்த ஆணுக்கு ஏற்படுகின்ற கிளர்ச்சியானது கூடுதலான நேரம் நீடிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. எனவே இதன் மூலமாக ஆணுக்கு ஏற்படுகின்ற பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த விடயங்களை பல பேர் கதைப்பதே இல்லை. ஆனால் நான் கட்டாயமாக கதைக்க வேண்டும். எனவே இது கதைப்பதற்கு வெட்கப்பட வேண்டிய தேவை எனக்கு கிடையாது. ஏனெனில் இது உண்மையான விடயங்களை பற்றித்தான் நாங்கள் உங்களிடம் சொல்லுகிறோம். அதே நேரத்திலே இந்த பெண்ணினுடைய பியூபிக்கியாரையோ அல்லது ஆணிலே இருக்கின்ற ஆண்குறியில் இருக்கின்ற இந்த பியூபிக்கியாரோ மயிர்களை அகற்றுவது ஒருவர் மாறி ஒருவர் அதற்கு உதவி செய்யலாம். அதாவது ஒரு கணவனினுடைய ஆண்குறியில் இருக்கின்ற அந்த மயிரை பெண்கள் அகற்றலாம். அதே நேரத்தில் பெண்ணினுடைய யோனி பகுதியில் இருக்கின்ற மயிரை ஆண் அகற்றலாம். இதன் மூலமாக இருவருக்கும் இடையிலே இருக்கின்ற பரஸ்பர புரிந்துணர்வு தன்மை கூடுதலாக இருக்கிறது. என நாங்கள் இருவருமே கணவன் மனைவி, எங்களுக்கு இடையிலே வெட்கமும் இருக்கக்கூடாது, சுத்தம் சுகாதாரம் இருக்கக்கூடாது. எனவே அதே போல தான் ஒரு ஆண் துணை அல்லது பெண் ஒருவருக்கு ஒருவர் இன்னொருவர் இருப்பது போல, ஒரு கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன் இருப்பது போல ஆணுக்கு ஒரு பெண், பெண்ணுக்கு ஒரு ஆண் துணை இருக்கின்ற போது, இதுவரை நம்பிக்கைக்குரியவர்களாக ஒருவருக்கொருவர் இருக்கின்ற போது இந்த விடயத்தை செய்கின்ற போது என்ன நடைபெறும் என்றால் பாலியல் ரீதியான கிளர்ச்சி ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த நிகழ்ச்சி ஏழுமென்றால் உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் இதை போட்டு காட்டலாம். இதில் ஒரு விதமான பிழையும் கிடையாது. எனவே ஆணுடைய மயிரை பெண்ணினுடைய மயிரை ஆணும் அகற்றுகின்ற போது இதன் மூலமாக ஏற்படுகின்ற கிளர்ச்சி அல்லது செக்ஷுவல் டிசையரானது கூடுதலான நேரம் நீடிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதன் மூலமாக பாரதூரமான நல்ல பயன்களும் உங்களுக்கு கிடைக்கிறது. எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயமாக இதை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்தில் பெல் சைனை மணி சைனை அமர்த்தி இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.